வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான மாத பலன்கள். கடந்த முறையே நான் சொன்ன மாதிரி எப்போ இந்த ராசியில் இரு பகுதிகளாக பேசுகிறேன். ஏன்னா சூரியனை பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி கன்னி ராசிக்குள்ளே போகிறார். இப்போ சிம்மத்தில் இருக்கார். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது 2 பகுதியாக நான் பேசுகிறேன். அதனால் இப்போது 1ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி ஒரு கணக்குக்காக சொல்கிறேன். 1லேருந்து 15 வரைக்கும் ஒரு கணக்கு, 15 தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு கணக்கு. மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதனானவர் குரு. 3ல் குரு. நல்லதா கெட்டதா? 3ல் குரு இருந்தால் ஒரு கேள்வி என்ன கேட்டேன், நல்லதா கெட்டதா? நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, நியூட்ரல். அவர் பார்க்குற இடம் நல்லது, எஸ். அப்போது 3ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்குறது 7ஆம் இடம். அப்போ 7ஆம் இடம்னு சொன்னால் திருமணம் கைகூடும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ளே நல்ல ஒரு உறவு நீடிக்கும். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் 9ஆம் இடம். 9ஆம் இடம் என்று சொன்னால் குடும்பத்தில் சந்தோஷம், நிம்மதி உண்டு. அடுத்து அவர் பார்ப்பது 11ஆம் இடம். 11ஆம் இடத்தை பார்க்கும்போது சொத்துக்கள் போன்ற விஷயங்களில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தா நல்லது தானே. அதான். ஆனால் குருவினால் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக்காக பெரிய நன்மை வர வேண்டியது இருந்தால் அது இல்லை. அது கொஞ்சம் நியூட்ரலாக தான் இருக்குது. ஏன்னா குரு உங்கள் ராசிநாதன். சரி, அப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தில் பிரச்சனை தொடர்ந்து இருக்குது, அது இருக்கும். ஏன்னா குரு சரியானால் தான் அந்த ஹெல்த் ப்ராப்ளம் சரியாகும். அப்போ ஹெல்த் ப்ராப்ளம் எனக்கு தொடர்ந்து பல பிரச்சனையும் வருது, அதாவது புதுசாக எதுவும் வராது. பெரினியல் ப்ராப்ளம் இருந்தால் அது தொடர்ந்து வரும். அப்போது தொடர்ந்து ஏற்கனவே இருக்குது, அந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு உடனடியாக தீர்வு கிடைக்காது, அதை சமாளிக்கும் வழியை தான் பார்க்கணும். மனசில் தைரியம் சற்று குறைவாகத்தான் இருக்கும். அதனால் ரிஸ்கெல்லாம் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் தான் அந்த குருவினால் வரக்கூடிய தன்மை. அதே நேரத்தில் 12ல் சனி. 12ல் சனி இருக்கும்போது ரொம்ப ஓரளவு கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னென்னா, தேவையில்லாத செலவுகளும் நஷ்டங்களும் ஏற்படும். குறிப்பாக பிஸ்னஸ் மேனை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அதனால் வரக்கூடிய சாதக பாதகத்தை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி எடுக்கணுமே தவிர, அவசரப்பட்டு நீங்கள் முடிவெடுத்தால் அதனால் பிரச்சனைகள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம். கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுங்க, இது ஏற்ற நேரம் அல்ல. 6ஆம் வீட்டில் சூரியனும் புதனும் சேர்ந்துருக்காங்க. அப்போது 6 கூடையவனோட 7 கூடைய புதனும் சேர்ந்தால் கணவன் மனைவிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுறது. அப்போ உங்கள் அமைதியை அது கெடுக்கும். கவனமாக செயல்படுங்கள். வயிறு சம்மந்தப்பட்ட உபதிரவங்கள் இருந்தால் அது அதிகரிக்கும். கவனமாக செயல்படணும். அப்போது இதெல்லாம் இந்த முதல் பகுதியில் இருக்குது. இப்போ 2ஆம் பகுதியில் பார்த்தீங்கன்னா புதனும் சூரியனும் 7ஆம் வீட்டுக்குள் போகிறார், சுக்கிரன் 8ஆம் வீட்டுக்குள்ளே வரார். இது நன்மையா? பெட்டர், கம்பேரிட்டிவ்லி பெட்டர். நன்மைன்னு சொல்ல முடியாது, ஆனால் பெட்டர். என்ன காரணம்னா அந்த 7ஆம் வீட்டை குரு பார்த்தார். அப்போ சூரியனையும் புதனையும் குரு பார்ப்பதால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய அளவு டேர்னிங் பாயிண்ட்ஸ், சக்ஸஸ், அவங்க நினச்சி பார்த்த இன்ஸ்டியூஷனில் கிடைக்கிறது, வெளிநாட்டு பயணங்கள் எதிர்பார்த்தா நடக்கும். உங்கள் ராசியில் ராகு 7ல் கேது. அப்போ அமைதியின் விலை என்ன? மனசு எப்போ பார்த்தாலும் அலப்பாஞ்சுன்னு இருக்கும், மனசில் ஒரு உறுதித்தன்மை இருக்காது. இதெல்லாம் ஒரு பக்கம். அப்போ மனதை ஒருநிலைப்படுத்துவது என்பது மிக மிக அவசியம். ஆச்சா. அப்போ 7ஆம் இடத்துல யார் போனாங்க? சூரியன், புதன், கேது. அதனால் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகளில் விரிசல் வராமல் பார்த்துங்க, பிரச்சனை வராமல் பார்த்துங்க. அப்புறம் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் ஒரு விதத்தில் கேஷ் ஃப்ளோ நல்லாயிருக்கும். நமக்கு பண செலவு, சில முக்கிய ஒரு 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 என்டர்டெயின்மெண்ட், அதாவது ஒரு வெளியூர் பயணங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே நேரத்தில் மற்ற கிரகங்களுடைய தன்மையை பார்க்கும்போது 4ஆம் வீட்டில் செவ்வாய், வீடு புதுசாக வாங்கிறது, நிலம். ஆனால் இதில் நான் என்ன சொன்னேன், 12ல் சனி. அப்போ கவனமாக செய்யணும், எவன்கிட்டே போய் ஏமாந்துடக்கூடாது. எப்போவுமே வீடு நிலமெல்லாம் வாங்கும்போது கூடுதல் கவனம் தேவை. இன்னி தேதியில் என்ன பண்ணுறாங்க, ஃபாரின் போனான்னா அவன் அதுக்குள்ளே பட்டா போட்டு வித்துடுறான், அவன் ரிஜிஸ்டர் எல்லோரும் அதில் இது. அப்போ கவனமாக தானே இருக்கணும். சொத்துக்களில் பாதிப்பு. 2வது, நீ வாங்கக்கூடிய சொத்துக்கள் எவன்கிட்டயாவது ஆட்டையும் போட்ட சொத்தை உங்களுக்கு தள்ளிடுவான். இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் நடக்குது.
பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இதை ஃபோர்ஜர் பண்ணி வாங்கி அந்த ஓனர் எங்கேயோ இருக்கார், வித்துடுறான். அப்போ அந்த ஓனர் வந்து இது செல்லுபடி ஆகாது, இது என்னுடைய சொத்து, அதை ஃபோர்ஜர் பண்ணி அவன் வாங்கியிருக்கான்றதை ப்ரூவ் பண்ணால், நீ உன் பணம் நீ கொடுத்து வாங்கியிருக்க, அதில் நீ விக்டிம் ஆகிடுற. அப்போது நீ என்ன சொல்லுவ, நான் எந்த தவறும் செய்யலையா, நான் ஒரு லேண்டை வாங்கினேன், ஆனால் அந்த லேண்டு இப்போ செல்லுபடி ஆகாதுன்னு சொன்னால் என் பணமும் போச்சு. இது எப்படின்னா, திருட்டு பொருளை அடகு கடையில் வைக்கிற மாதிரி. அடகுக்கு அந்த சேட்டு துட்டு கொடுத்துருவான். போலீஸ்காரன் என்ன பண்ணுவான், டேய் திருட்டு பொருள்றான்னு தூக்கின்னு போடுவான், சேட்டுக்கு லாஸு. அப்போது இந்த மாதிரி தான் இதுவும் நடக்குது. இப்போ இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு படிப்பினைனா, ஒரு காரியத்தை செய்யும்போது முழுமையாக அதை ஆராய்ந்து அதுக்கப்புறம் செயல்படுங்க. எனக்கு இப்படி ஆகிடுது அப்படி ஆகிடுதுன்னு அப்புறம் வருத்தப்படுறதில்ல அவசியம் இது இல்லை. முக்கியமாக ஒரு விஷயம் எதனால் இது ஏற்படுறது, மனதில் உள்ள பேராசை. எனக்கு 100 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பொருள், அந்த பொருள் எனக்கு ஒருத்தன் 70 ரூபாய்க்கு தரான், இதுதானே பேராசை, அதனால் வருது. 2வது விஷயம், ஏன் லாஸ் வருது, இன்றைக்கி 100 வாட்டி சொல்லுங்கள் சிட்டு கம்பெனி காலி, போடாத போடாத. பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒரு சிட்டு கம்பெனி வாசலில் ஒரு 100 பேர் உட்காந்து அம்மா ஐயான்னு கத்திட்டுருப்பான். இதை நியூஸ் சேனலில் காமிப்பான். எவ்வளோ முறை தானே நீங்கள் ஏமாறுவீங்க. இங்கு நான் ஏமாற்றப்படுவதற்கு, நான் ஏமாற்றப்படுவான்னு நெத்தியில் வேணால் எழுதிட்டு போயிடுங்க. காமன் சென்ஸ் இருக்கணும். ஒருத்தன் சொல்கிறான் உனக்கு 20% வட்டி தரேன்னு, 3 மாதம் தருவான், 6 மாதம் தருவான், அப்புறம் அவன் காணாமல் போயிடுவான். இது நடக்காத நாள் இல்லை, நடக்காத செயல்படுத்தாத ஆளும் இல்லை. இதுதான் நீங்கள் நடக்கிறது. அப்போது நியாயமாக அதான் சொல்லுவாங்க, உருண்டாலும் பிறண்டாலும் ஒட்டுறதான் ஏன் ஓட்டுமாங்க, அதுதான் உண்மை. அதனால் அதிகத்திற்கு ஆசைப்படாதீர்கள், நியாயமான முறையில் செலவு இது பண்ணுங்கள். அப்போ எந்த 7 நாட்டு சனியும் உங்களை ஒன்றும் பண்ணாது. 7 நாட்டு சனி ஏன் பாதிப்பு ஏற்படுறது, நம்ம பண்ணுற தப்பு, நம்மளுடைய அவரேஷியஸ்னஸ் இதுதான்றதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. சனியை ப்ளேம் பண்ணாதீங்க. உங்களை கண்ணாட்டில் பார்த்து உங்கள் மூஞ்சியில் நீங்கள் எச்சத்து போங்க, எதுக்காக இந்த காரியத்தை பண்ணேன் அப்படின்னு. எப்போவுமே நம்ம என்ன சொல்லுவோம், 7 சனிங்க பிரச்சனைங்க, நீ என்னையா பண்ண, இதுதான் முக்கியம். அப்போது ஒரு விஷயம் நடக்கிறதுனா அது ஏன் நடக்கிறதுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த 7 சனியும் ஒன்றும் பண்ணாது. இதை உணருங்க, பிரச்சனைகள் வராமல் தடுக்க முடியும். இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டங்களை பற்றி 12ல் இருக்கிற சனி ஏற்படுத்தலாம். அதனால் கவனமாக செயல்பட வேண்டும். அதுக்கு தான் இவ்வளோ கதையெல்லாம் சொல்கிறேன். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.